நான் ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு பாராட்டணும், இதோ இவர் பாராட்டுறாருப்பா இந்த படத்தை அப்படின்றாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லது பண்றதுக்கு நாங்க ஏன்டா யோசிக்கணும்? இதை இப்படியே நாங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கோன்றதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அதனால இதுக்குள்ள உண்மையிலே நம்ம இந்த தவறை திருத்திக்கிட்டா நல்லா வரலான்ற விமர்சனங்கள் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும். சோஷியல் மீடியாவில் எதையாவது சொல்லுவாங்க, முகம் தெரியாத ஆட்கள் நம்மளை ஏதாவது நம்ம கான்ஃபிடன்ஸ் உடைக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல இதாகிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இலக்கு இங்கே யாரையும் போட்டியாக நினைக்கிறது இல்லை, யாரையும் ஜெயிக்கிறது இல்லை, அன்பை சம்பாதிக்கிறது. நான் உங்களை சம்பாரிச்ச மாதிரி நீங்கள் என்ன சம்பாரிச்ச மாதிரி, இதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டிவாக இருக்கணும். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். என்ன நம்ம மேலே புதுசாக விமர்சனம் வருது. நான் ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு பாராட்டணும், இதோ இவர் பாராட்டுறாருப்பா இந்த படத்தை அப்படின்றாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லது பண்றதுக்கு நாங்க ஏன்டா யோசிக்கணும்? இதை இப்படியே நாங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கோன்றதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அதனால இதுக்குள்ள உண்மையிலே நம்ம இந்த தவறை திருத்திக்கிட்டா நல்லா வரலான்ற விமர்சனங்கள் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும். சோஷியல் மீடியாவில் எதையாவது சொல்லுவாங்க, முகம் தெரியாத ஆட்கள் நம்மளை ஏதாவது நம்ம கான்ஃபிடன்ஸ் உடைக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல இதாகிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இலக்கு இங்கே யாரையும் போட்டியாக நினைக்கிறது இல்லை, யாரையும் ஜெயிக்கிறது இல்லை, அன்பை சம்பாதிக்கிறது. நான் உங்களை சம்பாரிச்ச மாதிரி நீங்கள் என்ன சம்பாரிச்ச மாதிரி, இதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டிவாக இருக்கணும்.